வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கலாத்தியர் 6வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் தியானிக்கலாம். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் சிலுவையை சிந்தித்து அதை குறித்து மேன்மை பாராட்ட முடியுமா? சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்றுதான் எண்ணப்பட்ட காலம் இருந்தது. ஆனால் அந்த சாபத்தையே ஆசீர்வாதமாக மாற்றினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாபத்தை தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தினார். எனவேதான் அந்த பாவ மன்னிப்பை பெற்று அனுபவித்த பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார், நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். சிலுவை அது அவமானத்தின் சின்னம். சிலுவை குற்றவாளிகளை தண்டிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். சிலுவை கொலைகாரர்களை, தேச துரோகிகளை கொல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. சிலுவை தேவ தூஷணத்துக்கான தண்டனைக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இப்படி பல விதங்களிலே கொலைகாரர்களை, கொள்ளைக்காரரை, மிகவும் சமூகத்திலே வெறுக்கப்பட்டவர்களை மாத்திரம் கொல்லும்படிக்காய் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று சிலுவை. ஆனால் இந்த சிலுவையை மேன்மை பாராட்டுதலின் சின்னமாக எப்படி ஒருவர் கருத முடியும்? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வாறுதான் கருதினார் என்று வேதவசனம் கூறுகிறது. மனிதன் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டான். அவனது படைப்பின் முழு முதல் நோக்கமே தேவனை ஆராதிப்பது, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவது, தேவனோடு நடப்பது, தேவனோடு உறவாடுவது, தேவனோடு உரையாடுவது. அவரை ஆராதிக்க, அவரை புகழ, அவரை மேன்மைப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த, அவருடன் நமது மன உணர்வை பகிர்ந்து கொள்ள முற்பட வேண்டும். பாவமும் சத்துருவும் இணைந்து அந்நோக்கத்தை தகர்த்து போட்டனர். தேவன் சும்மா இருந்தாரா? இல்லை. சிலுவையிலே அதனை சீர்படுத்தினார். மனிதனுக்கு எது உரிய இடமோ அதனை திரும்ப ஏற்படுத்தியது சிலுவை. யாரெல்லாம் தாங்கள் பாவிகள் என்று உணர்ந்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் நெருக்கத்தையும் இழந்து போயிருக்கிறோம், அது தகர்ந்து போயிருக்கிறது என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தங்கள் பாவ நிலையை விட்டு மனம் திரும்பி இயேசுவானவரின் சிலுவையை நோக்கி பார்த்தால் திரும்ப சீர்படுத்தப்படுவார்கள், ஒப்புரவாக்கப்படுவர், இழந்த மேன்மையை, மகிமையை, ஐக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். அனைத்திற்கும் மேலாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வர். இப்பேற்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். அப்பேற்பட்டவர்களுக்கு உலகமும் உலகத்திற்கு அவர்களும் சிலுவையிலே அறையப்பட்டவர்களாகத்தான் காணப்படும். அன்பான ஃபீபா நேயர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறிப்பிட்டுத்தான் சொல்லுகிறார். அவர் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட பல காரியங்களை கொண்டிருந்தார். அவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், விருத்த சேதனம் பெற்றவர், நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். அவரை குறித்து யாரும் குற்றம் சாட்டப்பட முடியாதபடிக்கு தன்னுடைய குடும்பத்தின் பின்னணியை விரிவாக விளக்கமாக மேன்மைப்படுத்த முடியும். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் இதை குறித்து மேன்மைப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் மேன்மைப்படுகிற காரியம் வேறொன்று இருப்பதாக கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30வது வசனம். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லும்போது, அதற்கு முன்பாக இருக்கிற சில வசனங்களிலே 22 முதல் 29 வரைக்கும் உள்ள பகுதியிலே தான் அடைந்த அல்லது அனுபவித்த கொடுமைகளை அவர் குறிப்பிடுகிறார். நான் அதிகமாய் அடிபட்டவன், பிரயாசப்பட்டவன், நான் காவல்களிலே வைக்கப்பட்டவன், அதிக உபத்திரவம் அடைந்து ஊழியம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு, நான் மேன்மை பாராட்ட பல தகுதிகள் இருந்தாலும்
அவைகள் எல்லாவற்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த உபத்திரவங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் சிலுவையை குறித்த உபதேசம் உபத்திரவத்தை கொண்டு வருமானால் அதை குறித்தே நான் மேன்மைப்படுவேனே ஒழிய வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் தெளிவாக கூறுகிறதை நாம் இங்கே காணலாம். அன்பான ஃபீபா நேயரே, சிலுவை உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையாய் திகழ்கிறதா? இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.